back to my channel. So in this video we will product review தான் பார்க்க போறோம். அது என்ன product என்ன brand அப்படினா இந்த brand வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ரொம்ப ரீசன்ட்டா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த brandல இருந்து எனக்கு ஒரு சில products வந்து அனுப்பியிருந்தாங்க. சோ அவங்க product அனுப்புறப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்த products வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. உங்களுக்கு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூவா நீங்க கொடுங்க அப்படினு சொல்லிருந்தாங்க. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த products வந்து நான் ஒரு 3 to 4 weeks அரவுண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா சரி அத பத்தின என்னோட தாட்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். சோ அது என்ன brand அப்படினா Refresh Skin Science அப்படிங்கற ஒரு brand. இந்த brand வந்து இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 100% skin friendly and paraben free products னு சொல்லிருக்காங்க. also இது வந்து dermatologically tested products தான் எல்லாமே. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 100% skin friendly and paraben free products. also dermatologically tested-ம் கூட. சோ இந்த brandல வந்து பாத்தீங்கன்னா face cleanser available-ஆ இருக்குது. அதாவது face wash available-ஆ இருக்குது. face toner, face serums, also chemical peel கூட available-ஆ இருக்குது. இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க Amazon-ல purchase பண்ண முடியும். உங்களோட official website இருக்கு. அதுல இருந்து purchase பண்ணலாம். சோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க தனித்தனியா வாங்க முடியும். லைக் face wash மட்டும் வாங்கலாம், டோனர் மட்டும் வாங்கலாம், இல்ல சீரம் மட்டுமே வாங்கலாம். இல்ல அப்படினா பாத்தீங்கன்னா கிட்டாவும் கூட available-ஆ இருக்கு. லைக் anti acne kit, anti aging kit, skin brightening kit அந்த மாதிரியான தனித்தனி கிட்டா வச்சிருக்காங்க. சோ அந்த கிட்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு face wash வரும், face toner and also ரெண்டு சீரம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களோட skin problem, உங்களோட skin condition என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரியான சீரம்ஸ் வரும். லைக் vitamin C சீரம் இருக்குது, niacinamide சீரம் இருக்குது, retinoid சீரம் அந்த மாதிரியான சீரம்ஸ் எல்லாமே available-ஆ இருக்குது. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா anti aging kit வந்து चूஸ் பண்ணிருந்தேன். சோ இந்த மாதிரியான ஒரு cardboard packaging box-ல தான் வந்து ப்ராடக்ட் வருது. பார்க்கிறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பேக்கேஜிங். இத ஓபன் பண்ணோம் அப்படினா एक्चुअली இது எல்லாமே தனித்தனியான பாக்ஸ்ல வந்துச்சு. நான் அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். ப்ராடக்ட் மட்டும் தான் வச்சிருக்கேன். சோ உள்ளார பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த Refresh Skin Science ஓட foaming cleanser with purslane extract அப்படினு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு foaming cleanser with இந்த மாதிரி ஒரு inbuilt silicone brush ஓட கொடுத்திருக்காங்க. so that இது வந்து உங்களோட ஃபேஸ் நல்லா டீப்பா கிளென்ஸ் பண்ணும், எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். and இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஒயிட் கலர் பேக்கேஜிங்ல தான் கொடுத்திருக்காங்க. எல்லாமே சீரம்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் பாட்டில்ல சேம் அகைன் ஒயிட்ல தான் வரும். இந்த கெமிக்கல் பீல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு frosted transparent கிளாஸ் பாட்டில்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷா மட்டும் இல்ல உங்களுக்கு ஒரு மேக்கப் ரிமூவர் ஆகும் யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. அது உண்மைதான். நான் மேக்கப்லாம் யூஸ் பண்ணிட்டு வெறும் இந்த ஃபேஸ் வாஷ் மட்டுமே கூட யூஸ் பண்ணிருக்கேன். லைக் மேக்கப் ரிமூவர் எதுவுமே போடாம டைரக்ட்டா இந்த ஃபேஸ் வாஷ் மட்டுமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். மேக்கப் வந்து நல்லாவே தான் ரிமூவ் பண்ணுச்சு. and இதோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு ஸ்மெல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்மெல் எதுவுமே கிடையாது. ரொம்ப நேச்சுரலான ஒரு ஸ்மெல் தான். அதோட ஒரிஜினலான ஸ்மெல் என்னவோ அந்த யூஸ் பண்ணிருக்க இன்கிரிடியன்ட்ஸோட ஒரிஜினலான ஸ்மெல்லாம் என்னவோ அது மட்டும் தான் இதுல இருக்குது. மத்தபடி ஃபிராக்ரன்ஸ்லாம் வந்து இதுல எதுவுமே அவங்க ஆட் பண்ணல. சோ இதுல வந்து purslane extract present ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு hidden gem in anti aging skin care அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த கிளென்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் blend of ingredients யூஸ் பண்ணிருக்கறனால உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பா கிளென்ஸ் பண்ணும். at the same time வந்து இரிட்டேஷன் எதுவுமே கொடுக்காது அப்படினு சொல்றாங்க. எஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைல்டான ஒரு கிளென்சரா இருந்தது. நல்லாவே என்னோட ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணுச்சு. நல்லா ஆயில்லாம் ரிமூவ் பண்ணுச்சு, டர்ட் ரிமூவ் பண்ணுச்சு, ஈவன் மேக்கப் கூட ரிமூவ் பண்ணுச்சு. and ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்குவீக்கி க்ளீன் சொல்வாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் ஃபீல் வந்து கொடுத்துச்சு. also இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து ரொம்பலாம் ட்ரை அவுட் ஆக்கல. சோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட்டபிளா இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்வேன். ட்ரை ஸ்கின்னுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பா இந்த கிளென்சர் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த PHA 3% ஆல்கஹால் ஃப்ரீ ஃபேஸ் டோனர். இந்த ஃபேஸ் டோனர்ல பாத்தீங்கன்னா ஆல்கஹால் கிடையாது. and also இதுல வந்து 3% PHA present ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PHAனாலே தெரியும் நம்மளோட கெமிக்கல் பீல்ஸ், ஃபேஸ் பீல்ஸ்லலாம் வந்து யூஸ் பண்ற ஒரு இன்கிரிடியன்ட். AHA, BHA, PHA அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டோனர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டான ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா for pore tightening and hydration அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து PHA present ஆகிறதுனால இது என்ன பண்ணும்னா உங்களோட ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணி வச்சுட்டு மற்ற ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ் லைக் சீரம் அதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து பெட்டரா அப்சார்ப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைல்டான ஒரு டோனரா தான் இருந்தது. லைக்
இதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ரொம்ப மைல்டான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. அண்ட் இதோட அந்த ஸ்ப்ரே ஃபார்முலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு ஃபைன் மிஸ்டாக தான் ஸ்ப்ரே பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைன் மிஸ்ட் நாசில் வந்து இருக்காது. லைக் அடித்தோம் அப்படின்னா அது பாட்டுக்கு நிறையா ப்ராடக்ட் வந்து உங்களோட ஃபேஸில் போய் உட்காந்துக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃபைனான ஒரு மிஸ்டாக இருக்குது. ஸோ உங்களோட ஃபேஸ் வந்து இது வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரே ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் அந்த கிளென்சர் வச்சு கிளென்ஸ் பண்ணிடுவீங்க. கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த டோனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் இல்லை நைட் டைம் ஸ்கின் கேர் 2 டைமுமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். மார்னிங் டைமில் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் பிஹெச்ஏ இருக்கனால உங்களோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகும். ஸோ நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்கனாலும் சன் டேமேஜ்லேருந்து உங்களோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த பீலிங் சொல்யூஷன். இந்த பீலிங் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா 25% AHA ப்ரெசென்ட்டாக இருக்குது, BHA வந்து 2% இருக்குது அண்ட் PHA வந்து 5% ப்ரெசென்ட்டாக இருக்குது. இது வந்து ஃபார் எக்ஸ்போலியேஷன் அண்ட் ரேடியன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோன்னே அதோட பேக்கேஜிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் பாட்டில் பேக்கேஜிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி லைக் கிளாஸியான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளியராக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில பீலிங் சொல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும், லைக் ரெட் கலர், மரூன் கலர் அந்த மாதிரி கலரில் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு க்ளவுடி ஒயிட் மாதிரியான ஒரு கலரில் இருக்குது. அண்ட் இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி திக்கான ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்குது. அண்ட் இதோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை, லைக் பேரபிளான ஒரு ஸ்மெல்லாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு அந்த கெமிக்கல் ஸ்மெல் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அதில் இருக்க AHA வந்து உங்களோட ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ப்ரெசென்ட்டாக இருக்க PHA வந்து உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆல்சோ ஒரு எக்ஸ்போலியேஷனும் கொடுக்குது உங்களோட ஸ்கின்னுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பீலிங் சொல்யூஷனாக இருக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு இந்த சொல்யூஷன் வந்து ஈவனாக உங்களோட ஃபேஸில் வந்து நல்ல ஒரு திக்கான லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 7 minutes, யூஸ்வலாக வந்து 10 minutes சொல்லுவாங்க, மேக்ஸிமம் 10 minutes, அதுக்கு மேலே வந்து நீங்கள் வைக்கவே கூடாது. மினிமம் வந்து 5 minutes. ஸோ மாதிரி ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நீங்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் வாட்டர் வச்சு. இதை வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஈவினிங் இல்லை நைட் டைமில் யூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்ட்டு சொல்லுவேன். நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஹை பவர் இருக்கிற ஒரு கெமிக்கல் பீலிங் சொல்யூஷன். ஸோ இது வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்க அந்த டெட் செல்ஸ் அந்த மேல் லேயரே வந்து இது ரிமூவ் பண்ணும் கிட்டத்தட்ட. ஸோ ரிமூவ் பண்ணி புதுசான செல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி இருக்கனால உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகும் அப்படின்றனால இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டே டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு அடுத்த 2-3 நாளைக்கு வந்து உங்களோட ஸ்கின்னில் வந்து அந்த செல் டர்ன் ஓவர் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி வந்து உங்களோட ஸ்கின்னில் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் எதுவுமே போடாமல் போனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்பே நல்ல ஒரு விசிபிளான எஃபெக்ட் வந்து பார்க்க முடியும். லைக் விசிபிளாக ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, லைக் அவ்வளோ ஷைனியாக ப்ளம்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே லைக் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுமே வந்து சரியாயிடும். ஆல்சோ உங்களுக்கு வந்து ஆக்னி பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கெமிக்கல் பீலிங் சொல்யூஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு கண்டிப்பாக இந்த பீலிங் சொல்யூஷன் வந்து என்னோட ஃபேவரட் உங்களோட இந்த ரேஞ்சில். ஸோ இந்த ஆன்டி ஏஜிங் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வைட்டமின் சியும் ரெட்டினால் சீரமும் வந்து கொடுத்துருந்தாங்க. வைட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா 20% வைட்டமின் சி ஃபேஸ் சீரம். இது வந்து உங்களோட ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின் டோனை ஈவன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2% GRANACTIVE ரெட்டினாய்ட் ஃபேஸ் சீரம். இது வந்து ஃபார் ரெடியூசிங் ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா 2 மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ஒன்று வந்து ரெட்டினால் அண்ட் வைட்டமின் சி. ஸோ இது ரெண்டுமே வந்து இன்னெவிட்டபிளான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த வைட்டமின் சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்க கொலாஜன் சிந்தசிஸ் அண்ட் ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நார்மலாக இருக்கிறது 50% வரைக்குமே இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆல்சோ ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஸ்கின் வந்து பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கும் ஆன்டி ஏஜிங் எஃபெக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 20% வைட்டமின் சி ஃபேஸ் சீரமில் என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்குதுன்னா 2% ஹைலரானிக் ஆசிட் ப்ரெசென்ட்டாக இருக்குது, 1% ரெட்டினால்,
and 0.5% vitamin E present ஆயிருக்குது. அது போக 20% vitamin C present ஆயிருக்குது. இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வைட்டமின் சி சீரம்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கலராக இருக்கும், எல்லோயிஷான ஒரு இதில் இருக்கும், இல்லைனா க்ளவுடி ஒயிட்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர், லைக் வாட்டர் மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப கிளியரான ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கலரில் இருக்குது. அண்ட் கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காலாம் இல்லை, ஒரு மாதிரி லைக் கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது. அண்ட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலான அந்த ஒரு சிட்ரஸி கைண்ட் ஆஃப் ஸ்மெல் வந்து இதில் இருக்குது. இந்த வைட்டமின் சி சீரமில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, இது வந்து மற்ற வைட்டமின் சி மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இருக்காது. உங்களோட ஸ்கின்னில் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகிட்டுது. அந்த ஒரு ஸ்டிக்கி டேக்கியான ஒரு ஃபீல்லாம் கொடுக்கலாம் உங்களோட ஸ்கின்னில். ஸோ நான் அந்த வைட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் யூஸ் பண்ணுவேன். இந்த ரெட்டினால் வந்து நைட் டைம் ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ரெட்டினால் ஃபேஸ் சீரம், இதில் வந்து கிரானாக்டிவ் ரெட்டினாய்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கிரானாக்டிவ் ரெட்டினாய்ட்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஒரு ரெட்டினால். ஸோ இது வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்க செல் ப்ரொலிஃபரேஷன், அதாவது மல்டிப்ளிகேஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஸ்கின்னோட திக்னஸை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வயசாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆகாமல் உங்களோட ஸ்கின்னோட அந்த லேயர் வந்து திக்காகவே வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆல்சோ ஒரு ஃப்ரெஷ் அண்ட் ரேடியன்ட் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். ஆல்சோ உங்களோட ஸ்கின்னில் இருக்க ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ரெட்டினால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் இருக்குது. இதுவும் வந்து ஒரு மாதிரி வாட்டரியான ஒரு வாட்டர் பேஸ்டு சீரம் மாதிரி தான் இருக்குது. இதோட ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த கெமிஸ்ட்ரி லேப்லலாம் போகிறப்ப அந்த கெமிக்கல் ஆசிட்ஸ்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து எனக்கு இதில் தெரியுது. மற்றபடி எல்லாமே பேரபிளாக தான் இருக்குது. அப்படியே ரொம்ப எரிச்சல் தர மாதிரி ஓவர் பவரிங்கான ஸ்மெல்லாம் கிடையாது. ஸோ நான் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் அவுட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுது. ஆக்னே, ஃப்ளாரப்ஸ்லாம் வந்து கொடுத்துச்சு. கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெஃப்ரெஷ் ஸ்கின் சயின்ஸோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னாலுமே இது வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னாலுமே இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆல்சோ உங்களோட ஸ்கின் டைப் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்குது. அண்ட் எனக்கு அந்த விஷயம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் இதில் வந்து ரொம்ப ஓவர் பவரிங்கான ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப மைல்டாக இருந்தது. ஸோ இந்த பிராண்டோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சரி, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.